வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மழை நேரத்தில் நல்லா சுடன்னு மொறுன்னு சாப்பிட கிறிஸ்பியாக அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பன்னீர் குர்குரே இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் பன்னீர் பீசஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு 5 பீஸ் அப்படி கணக்கு வந்தால் கூட இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா செந்தூர் கரம் மசாலா, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது 4 மட்டும் சேர்த்துட்டு இந்த பன்னீர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே கையிலேயே எல்லா பக்கமும் பரட்டி விட்டுருங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஞ்சமாக மசாலா, ரொம்ப மசாலா தூக்கெல்லாம் போடல. நான் கரெக்டாக அளவாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே அந்த நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயர் நமக்கு மொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்கு நான் இப்போ என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை சால்டட் கார்ன்ஃப்ளேக்ஸ், லேசாக காரம் போட்டு சால்டட் கார்ன்ஃப்ளேக்ஸு, நீங்கள் பேக்கரியிலலாம் கூட இதை விற்பாங்க பேக்கெட்டில். அதை வாங்கிட்டு அதில் ஒரு 150 கிராம் எடுத்துகிட்டு அதை கையில் இந்த மாதிரி நல்ல சின்ன பீசஸாக நொறுக்கி எடுத்து வச்சுக்கிங்க. இது நம்ம மேலாப்பில் ஃபைனலாக ஒரு கோட் இதில் பண்ண போகிறோம். அடுத்தது இதை பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் வேணும் இல்லையா நமக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நம்ம செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக காஞ்ச அந்த கசூரி மேத்தி இலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான ஒரு பேட்டராக நீங்கள் கலந்துக்குங்க. சப்போஸ் இதெல்லாம் வாங்கி கலக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இருக்குது நம்மளுடைய செந்தூரில் ஒரு மேஜிக் மசாலா. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி காட்டினேன் அந்த மசாலா அதெல்லாம் சேர்ந்து கலந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இது நம்மளுடைய செந்தூர் மேஜிக் மசாலா. அதை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வேணுங்கிறவங்க செந்தூர் மேஜிக் மசாலா வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிங்க. இதை வச்சு எல்லா விதமான சிக்கன் 65, காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த மேஜிக் 65 மசாலாவோட பேட்டர் இது. அதில் வெறும் சால்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் நல்ல கொஞ்சம் திக்காக அப்படி பேட்டர் மாதிரி நான் காமிச்சல இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த பன்னீர் மேலே ஊற்றிட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த பன்னீர் நல்லா இந்த மசாலாவில் ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம நொறுக்கி வச்சோம் இல்லையா கார்ன்ஃப்ளேக்ஸ், அதில் இந்த பன்னீர் பீசஸை ஒன்றா எடுத்து அழகாக போட்டு எல்லா பக்கமும் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா படுற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை கோட் பண்ணும் போதே பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனோன்னு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது எண்ணெய், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே கோட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் ஒரு பேட்சாக ஒரு 5 பீஸாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக கோட் பண்ணி வச்சதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒருவேளை எண்ணெயில் பொரிக்கிறது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட
ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இல்லை நான் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இதை அப்படியே இந்த கோட் பண்ண அந்த பீஸை உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் வச்சு கூட நீங்கள் ஆயிலே இல்லாமல் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ 3 டைப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம என்ன டெய்லியாக அது செஞ்சு கொடுப்போம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக மொறுன்னு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் அதை கிச்சன் டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் எண்ணெய்லாம் அது இழுத்துரும். அதுக்கப்புறம் சூடாக இதை மின்ட் சட்னி இல்லைன்னா இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ, இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம், பிஸ்கெட் மாதிரி. எப்படி வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஆப்லேயும் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.